பாபாவோட கைடன்ஸ் என்ன நாளைக்கு. இது நான் வந்து இப்போ நைட் அப்லோட் பண்ணுறதுனால நாளைக்கான கைடன்ஸ் இதான். இதை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். பப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் கலெக்டிவ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் கலெக்டிவ்? 695 695 383 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 375. நான் ஃபஸ்ட்டு இது 3 என்னென்னு படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்க்கலாம். 383 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புகழ் கிட்டும், வெளியூரிலிருந்து மக்கள் உங்களை காண வருவார்கள், தானம் செய்யுங்கள், உங்கள் வேலை நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சந்தேகம் வேண்டாம், உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுன்றாங்க. அப்புறம் 375 பார்த்தீங்கன்னா, பாகுபடுத்தி பாராதே, பார்த்தால் துன்பம் தான் தொடரும், ஸ்ரீ சாய்நாதரை நினை. எதையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா இதுதான் நல்லது, அதுதான் சரி, இல்லை இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்சியேஷனும் வச்சுக்காதீங்க. பிளாங்காக இருங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட விடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. எதுக்குமே வந்து ஒரு முத்திரை குத்தாதீங்க, இது இப்படி தான் அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. நான் அப்படி பண்ணால் அப்படி தான் ஆகும், இல்லை இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. உங்கள் வேலையை செய்யுங்க, எது நடந்தாலும் சரி. 695 பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழிகளை விடு, பிறகு நல்லவை கிடைக்கும், ஸ்ரீ சாய்நாதரனை. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க, அதுக்காக நீங்கள் வந்து உங்களை தான் ப்ளேம் பண்ணிக்கணும், அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. அதுதான் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தவறான பாதையிலேருந்து வெளியில் வாங்க, அப்போ உங்களுக்கு வந்து நிம்மதியும் சரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்கும்போது நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னிங்கன்னா எப்படி நடக்கும்? அதுதான் பாபாவும் சொல்கிறாங்க. அதனால தான் பாகுபடுத்தி பார்க்காதே அப்படின்றாங்க. நீங்கள் இப்போது நல்லவங்களாக இருக்கலாம், உடனே வந்து நீங்கள் இப்போ உடனே நல்லவங்க ஆனோடனே எல்லாருமே இப்போ உங்களை மாதிரி பிஹேவ் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க காமிக் லெசன்ஸ் அவங்கவுங்க கற்றுப்பாங்க. டைம் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் எ சாக்கர்ட் டேட் வித் யுவர் செல்ஃப், யூ டிசர்வ் டைம் ஃபார் யுவர் ஓன். அதாவது உங்களுக்காக தனிமை, செல்ஃப் டேட், செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க கற்றுக்கோங்க. அடுத்தது டேக் மினி ரிட்ரீட். ஓகே, இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, டேக் அ பிரேக், டேக் அ மினி ரிட்ரீட், டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இதே தான் திரும்ப திரும்ப வருது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன் இருக்கீங்க, இல்லைன்னா திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்கிறீங்க, அது எதுவுமே பண்ணாதீங்க. அந்த மொமெண்ட்டில் மட்டும் இருங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கை அழகாக வர ஆரம்பிக்கும். டேக் அ பிரேக், அது திரும்ப திரும்ப அதே தான் வருது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. நேர்மை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லாதீங்க, அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லி பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை, இல்லைனா மேபி இந்த மாஸ்குலினோட காதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரன்ஸ் ஏஞ்சல். ஸோ இந்த டெம்பரன்ஸ் ஏஞ்சல் வந்து உங்களுக்காக ஆஃப்கோர்ஸ் காதல் தேவதை டெஃபினட்டாக. ஸோ இப்போ எனக்கு கிளியராக புரியுது ஏன் இங்கே வந்து தவறான பாதைன்னு சொல்கிறாங்கன்னு. நீங்கள் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தவறான பாதையில் இருக்கீங்க. நீங்கள் நேசிக்கிறவங்க வந்து இந்த டெம்பரன்ஸ் ஏஞ்சல், உங்களுக்கு இந்த ஏஞ்சல் உங்கள் காதலாக வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நேர்மையான வாழ்க்கை வாழ கற்றுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் பொய் பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வந்து ஏமாத்தியோ இல்லை தவறான வழிகளிலோ உங்களுக்கு ஃபேவராக பண்ண வைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்தது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக வருது மெசேஜஸ். த ஃபூல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6 of Wands, மெஜிஷியன் அண்ட் சேரியட். நீங்கள் என்றைக்கு நேர்மையாக தவறாமல் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த வெற்றி. 6 of Wands யார்? இந்த 5 of Wands நம்ம எப்பவுமே பார்ப்போம். எதிரிகள் வந்து நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு பண்ணுற ஒரு விஷயம், ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் வெற்றி பெற முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் என்றைக்கு நேர்மையாக நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சின்ன விஷயத்துலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்கிற பொய்கள் வந்து பொய்யோட கணக்கில் வராது. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிற பொய்கள் வந்து பொய்யோட கணக்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போது சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் வந்து அந்த சந்தோஷம் வந்து வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கையை கண்ணு போடுவாங்க. அப்படின்ற சமயத்தில் அவங்க வரும்போது என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒரு டயலாக் விட்டுட்டு போகும்போது
அது வந்து ஒயிட் லைஸ். அது வந்து நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிக்கிற சின்ன சின்ன பொய்கள். அது வந்து ஓகே. ஆனால் வந்து இதே வந்து ஒருத்தங்களை ஏமாத்துறதுக்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை 2யுமே மெயின்டைன் பண்ணுறது. நான் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களோட காதல் அப்படின்னு, இருந்தாலும் வந்து சேஃபர் சைடு இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுறது. இல்லைனா ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நியாயம் உங்கள் காதலை நீங்கள் காப்பாற்றணும்னா உங்கள் காதலுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதனால் வந்து பொறாமை பிடிச்சா அவங்க ஹர்ட் ஆனாங்க அப்படின்னா தட்ஸ் தேர் ஃபேட். அதில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் நேர்மையை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்தது மெஜிஷியன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது இந்த டெம்பரன்ஸ் ஏஞ்சலை. அந்த மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமானா 100%. ஏன்னா இங்கே வந்து 2 ஆஃப் கப்ஸ். அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே கிளாரிஃபை ஆகுறது சேரியாட். இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெமினின் எனர்ஜியை ரொம்ப டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுது. இப்போதைக்கு இந்த மாஸ்குலினுக்கும் சரி ஃபெமினுக்கும் சரி நீங்கள் இப்போ வந்து டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். 2 பேருமே இப்போ வந்து உங்களுக்குள்ளே போங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட காதல் வாழ்க்கை புதுசாக மலர ஆரம்பிக்கும். அதனால தான் இங்கே ஃபூல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் கார்ட். ஸோ நான் இதை ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணதுக்கு வேறு ஒரு டெக் வச்சுருந்தேன். ஆனால் சத்தியமாக அந்த டெக் இந்த ரீடிங்கில் கொண்டு வர போகிறதில்ல. இது வாவ், பாபா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஒர்க் பெண்டிங் ஃபார் லாங் வில் பி கம்ப்ளீட் பை அ நார்மல் பர்சன் ஈஸிலி. யூ ஹாவ் டு ட்ராவல். நீங்கள் வந்து பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கம்ப்ளீட் ஆகாமல் இழுத்தடிச்சிருந்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கலெக்டரை பார்த்து ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம். அது பேப்பர் மூவ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு பியோன் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் டல்லாகிறத பார்த்து அவங்களே வந்து இந்த டெஸ்க்குக்கு போங்க, இவ்வளோ தள்ளுங்க, அந்த டெஸ்க்குக்கு போங்க, அதை தள்ளுங்க, வேலை முடிஞ்சிடும், இல்லைன்னா இவங்கள போய் பாருங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சாதாரண நாம் எதிர்பார்க்க மாட்டோம் இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்கள் வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எக்ஸாம்பிள் தான். உடனே எல்லோரும் இதை அப்ளை பண்ணாதீங்க. People have different opinion. That's why work is not completed yet. Wait 36 hours. With the blessing of Baba, you will know the right path, இல்லைனா right way. அதாவது உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் கிளையண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஒரு காதில் சொல்லிட்டீங்க, இல்லைனா ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ சொல்லியிருக்கீங்க, ஆனால் எல்லாமே ஒரே குழப்பமாக கையமையான்னு இருக்குது, ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா அமைதியாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒப்பீனியன் உங்களுக்கு வரல. பாபாவோட பிளெஸ்ஸிங்னால நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுவே ஒப்பீனியனாக வரப்போகுது. இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் வந்து நான் இது வந்து ஆக்சுவலாக காமிக் டெக். ஏன்னா நான் இன்னைக்கு காமிக் எனர்ஜி நிறையா பார்த்தேன், அதனால் அதை எடுக்கலாம்னு நினச்சேன். பட் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இதுக்குள்ளே காமிக் எனர்ஜி கொண்டு வரதான்னு இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் ஷஃபில் பண்ணுறேன். இஃப் ஐ see something good, I'm going to share. கண்டிப்பாக இல்லை, நான் வந்து ரொம்ப நேரம் ஷஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பிரிட்ஸே சொல்லிட்டாங்க, நோ டோன்ட் யூஸ் திஸ் டெக். ஓகே, ஓ ஏன்னா இந்த கார்டு வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது, அதனால தான் மெயின் கார்டு வரல. ஒரு வார்னிங் உங்களுக்கு இருக்குது. இந்த மாஸ்குலின் இந்த ஃபெமினின் கிட்ட கேட்குறது ஃபர்கிவ்னஸ். மேபி பாஸ்டில் இந்த மாஸ்குலின் உங்களை இந்த ஃபெமினின் எனர்ஜியை விட இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாஸ்குலினுக்கு இந்த ப்ராப்பர்ட்டினால தான் பிரச்சனை. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாஸ்குலினோட ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மாஸ்குலின்றது திருட பார்க்குறாங்க. ஆனால் இதே ப்ராப்பர்ட்டிக்காக தான் மாஸ்குலின் வந்து ஃபெமினினை விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லைனா பிரச்சனைன்னு வந்தபோது ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற போயிருக்கலாம், ஃபெமினின் எனர்ஜியை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா காதலை முன்னிலைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கர்மா, அதனால தான் இங்கே பிரச்சனை நடக்குது. 5 of Wands. ஸோ இதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது.
இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஒரு சாதாரண மனிதர் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அந்த இஷ்யூவை. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக நம்ம 2 நாளைக்கு முன்னாடியோ நேற்றோ பார்த்தோம். ஏதாவது ஷேர் இருந்ததுன்னா ப்ரப்போர்ஷனல் ஷேர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாம் எனக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பாரபட்சம் பார்க்காதீங்க, சுயநலம் பார்க்காதீங்க. நாங்கிற அகங்காரம் வேண்டாம். ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போங்க. இல்லை ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா சண்டை போட்டு தான் வெற்றி பெறணும். பாபாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது, வழியும் உங்களுக்கு தெரியுன்றாங்க. ஸோ டேக் அ பிரேக், டேக் அ ரிட்ரீட். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதல் வந்து உங்களை தழுவ போகிறது. ஸோ அதுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க, கனவு காணுங்க. ஆனால் அந்த கனவுக்கான